கேட்பேன். ஒருத்தன் 200 கமுகுக்கு வேலை செய்யலாம், சின்னதாக ஒரு வேலை. 25 கமுகு கூட அவன் வேலை செய்யலை, 1300 ரூபா சம்பளத்தை வாங்கிட்டு போகிறான். அநியாயமாக வேலை செஞ்சால் நிற்குமா? நிற்காது. சரி, நான் கேட்குறேன், இவனுக்கே 1300 ரூபா, அப்போ இரவும் பகலும் ஊழியம் செய்கிற ஆளன்பாளுக்கு எவ்வளோ சம்பளம் கொடுக்கலாம்? கர்த்தர் செய்யணும் இல்லையா? ஒரு கூலி வேலைக்காரனுக்கு இவ்வளோ சம்பளம், அவன் 9 மணிக்கு வரான், 5 மணிக்கு போகிறான். அப்போ ஊழியக்காரன் நிம்மதியாக இருக்க முடியாது. நிம்மதியாக இருக்க முடியுமா? இருக்கவே முடியாது. ஏன்னா இரவும் பகலும் அவர் ஜெபிக்கணும். ஜெபம் பண்ணவங்களுக்காக ராத்திரியாக பகலாக்கி இல்லை சாப்பிடாமல் உபவாசித்திருந்து ஜெபிக்கணும். அப்போ டபுள் சம்பளத்துக்குரிய, ட்ரிபிள் சம்பளத்துக்குரியவர். ஏன்னா எல்லாம் 24 மணி நேரம் வேலை, 8 மணி நேரம் தானே சாதா கூலி வேலைக்காரன். இப்போ 3 சம்பளத்துக்குரியவனாக ஒரு ஊழியக்காரன். நான் எனக்கு தான் சொல்கிறேன், 3 சம்பளத்துக்குரிய. நான் 24 மணி நேரம் ஊழியம் செய்தால் 3 கூலி தொழிலாளருடைய சம்பளத்துக்கு நான் சொந்தக்காரன் இல்லையா? அப்போ ஒரு நாளைக்கு 1300 சிப்பு இருக்குன்னா 3900 ரூபா கூலி வேலை சம்பளம். ஆனால் செய்கிறதோ பே ஓட்டுற வேலை. இது கூலி வேலைக்காரனை தான் கொடுத்தேன். அப்போ செய்கிறது டாக்டருக்கு கூலி வேலை சம்பளம் கொடுக்க முடியுமா? ஒரு MBBS டாக்டருக்கு, ஒரு IAS அதிகாரி இருக்கிறார், அவருக்கு ஒரு கூலி வேலை சம்பளம் கொடுத்தா மதி 1300 லட்சம் நீ வாங்கினா போதுமா? வாங்கிட்டு போகணும்னு சொல்லாமல். இல்லை ஒரு IPSக்கு, இல்லை ஒரு மந்திரிக்கு, ஒரு MLAக்கு சம்பளம் மாறுபடுது இல்லை? அதிகாரி லெவலில் மாறுபடுது. 1.5 லட்சம் ரூபா 2 லட்சம் ரூபா வரைக்கும் ஒரு மாவட்ட ஆட்சித்தலைவருக்கு இருக்குன்னு வச்சுக்கிடுவோம். இருக்கா இல்லையா? அப்போ தினம் பேயை ஓட்டி மருத்துவம் கைவிட்ட வியாதிகளை போக்குறதுக்கு ஜெபம் பண்ணுற ஒரு ஊழியக்காரன், ஒரு மந்திரியோ, ஒரு MLAயோ, ஒரு SPயோ, ஒரு DGPயோ, ஒரு SIயோ, ஒரு ரைட்டரை கொண்டு பேயை ஓட்ட முடியாத பேய்களெல்லாம் இந்த ஊழியக்காரன் ஜெபம் பண்ணி ஓட்டி உங்கள் சரீரத்துக்கு ஒரு விடுதலை தரக்கு போராடுறான் பாருங்கள். என்ன சம்பளம் கொடுக்கலாம்? யாராவது ஒரு ஆள் சொல்லுங்கள் பாப்பா, எவ்வளோ சம்பளம் கொடுக்கலாம்? கூலி வேலைக்காரனுக்கே ஒரு நாளைக்கு 3900 வச்சு 30 நாள் வேலை பார்த்தா 39 எவ்வளோ வருது? கணக்கு போடு. ஆகுதா இல்லையா? அப்போ அவனுடைய தகுதிக்கு ஏற்ற சம்பளம் கொடுக்கணும். பேய ஓட்டுறவனுக்கு அந்த ஜனாதிபதியை விட அதிக சம்பளம் பேய ஓட்டுறவனு தான் கொடுக்கணும், ஊழியக்காரர் தான் கொடுக்கணும். ஏன்னா ஜனாதிபதி, இந்தியாவுக்கு ஜனாதிபதி, அவர்கிட்ட பேர் பேய ஓட்ட சொன்னால் முடியுமா? முடியாது. ஜனாதிபதிக்கே பே பிடிச்சா நாங்கள் தான் ஜெபம் பண்ணணும் இல்லையா? உயர் அதிகாரிகளுக்கு பே பிடிச்சா நாங்கள் தான் ஜெபம் பண்ணணும். ஏன்னா ரிசர்வ் பேங்க் மேனேஜருக்கு நான் பே ஓட்டி ஜெபம் பண்ணியிருக்கிறேன். அப்போது அந்த லெவலில் பாருங்கள், சேலரியே ஹை சேலரி கொடுக்கணும். அப்போ ஒரு மாதத்துக்கு ஒரு 10 லட்சம் ரூபாயெல்லாம் ஆளன்பாளுக்கு கொடுக்கலாம் சம்பளம், குறைந்தபட்சம் கொடுக்கலாம். சரி, வயிறு நிறைய சாப்பிட முடியும்னு நினைக்கிறீங்களா? வேலைக்காரன் நல்லா சாப்பிடுவான். சாப்பிடாமல் பட்டினி கிடந்து தான் உங்களுக்கு ஊழியம் செய்யணும். பிளைன் டீயும் பாலும் பழமும் சாப்பிட்டுக்கிட்டு தான் நிறைய பேய ஓட்ட வேண்டியிருக்கு. அவன் ஒழுங்காக சாப்பிடவும் முடியாது. ஆனால் அவனுக்கு சரீரம் எங்கேயாவது வாடுதா? வாட விட மாட்டார் ஆண்டவர் இல்லையா? அப்படியாக இப்படி சாப்பிடாமல் இருந்து இவ்வளோ ஊழியம் செய்கிறான். ஒரு மாதத்துக்கு 10 லட்சம் ரூபா சம்பளம். அவர் ஊழியத்துக்கு ஒரு 25 வருஷம் வந்துருப்பார்னு வைப்போம். எத்தனை கோடிக்கு சொந்தக்காரர் அவர்? சம்பளம் போட்டாலே ஒரு வருஷத்துக்கு 10 மாதத்துக்கு 2.5 கோடி வந்தாச்சு. 10 கூடுதல் வருது. 10 ஒரு மாதத்துக்கு 10 லட்சம் ரூபா சம்பளம். அப்போ 10 மாதத்துக்கு 1 கோடி வந்தாச்சு. 1 கோடியே 20 லட்சம். அப்போ 10 வருஷத்துக்கு 14 கோடி வந்தாச்சு. அப்படி 25 வருஷம் பெருக்கி பாருங்கள், கிட்டத்தட்ட 50 கோடிக்கு கூலி வேற சம்பளம் தான் கேட்குறோம். அப்போ அவர் அந்த காசில் உங்கள் காணிக்கையில் ஒரு தன்னுடைய மகளுக்கு 100 போனா 200 போனா கொடுக்குறதுல என்ன தப்பு இருக்குன்னு கேட்குறேன். தப்பு இல்லைல்ல? அப்போ இந்த ஊழியக்கார பைத்தியங்களுக்கெல்லாம் எங்கே புரியுது இதெல்லாம்? நீங்கள் விமர்சித்தால் ஓகேன்னு வச்சுக்கிடுவோம். சரி, உங்களுடைய அறிவு கொஞ்சம்
கம்மியாக இருக்கும், வேதத்தின் அறிவு கம்மி. ஆனால் அந்த ஊழியக்கார பசங்களுக்கு அறிவு எப்படி இருக்குது, இவனுக்கு கிடைக்கலன்னா இப்படி தான் போட்டு தள்ளுவாங்க, அப்படியே அறன்னு அர்த்தம். யூடியூப்பில் வேலையே அதுதான். ஆனால் எப்போ நான் இங்கே பிரசங்கம் பண்ணானோ அப்போவே அது நிறுத்தினார்கள். அதுக்கு பிறகு ஆளன்பால ஒரு நாயும் விமர்சிக்கவில்லை. உற்சமாக கையை தட்டுங்க. புரிந்து கொள்ளுங்க. உங்களுக்காக போராடுகிற ஊழியக்காரர்களையும் நீங்கள் கொஞ்சம் புரிந்து கொள்ள வேண்டும். வீட்டுக்கு வருகிற ஒரு ஊழியக்காரனுக்கு ஒரு டீ கொடுத்தாலே அதற்கேற்ற பலன் உண்டுன்னு தான் ஆண்டவர் சொல்லியிருக்கிறார் இல்லையா? அது மட்டும் இல்லை, இது பிரைம் மினிஸ்டருடைய அப்பாயின்மெண்ட்டும் அல்ல, ஜனாதிபதியினுடைய அப்பாயின்மெண்ட்டும் அல்ல, உலகத்தை உண்டாக்கின தேவனுடைய அப்பாயின்மெண்ட்டாக நாங்கள் இல்லையா? அவர் தானே எங்களுக்கு எஜமான், அவர் தானே நாங்கள் வேலை செய்கிறோம். எவ்வளோ பாதுகாக்கிறாரு. உங்களுக்கு எவ்வளோ பேய் இருக்கும் உங்கள் வீடுகள், உங்கள் வீடுகளில், உங்கள் இல்லத்தில் உங்கள் சரீரங்களில் எவ்வளோ நோய்கள் இருக்கும் இல்லையா? எல்லாமே கை வச்சு அவங்க ஜெபம் பண்ணுறோம். ஏதாவது எங்களை தாக்க விடுறாரா? பாதுகாக்கிறார்ல. இப்போ ஒரு வியாதி ஒரு கிம்ஸ் மருத்துவமனை போனால் எப்படியும் ஒரு 5 லட்சம் ரூபா அமுக்கிடுவாங்க இல்லையா? நாங்கள் வாங்கினா ஒரு பொருத்தனை இல்லை 2-3 பொருத்தனை வச்சுக்கிடுவோம். எத்தனை கோடிக்கு நாங்கள் நன்மை செய்கிறோம் உங்களுக்கு. கிம்ஸ் மருத்துவமனையிலையோ அப்பல்லோலையோ போய் ஒரு பேயை ஓட்ட முடியுமா? பேய் இருக்குன்னு சொன்னால் என்ன செய்வாங்க? அவங்க பேய்ன்னு சொல்ல மாட்டாங்க, அலர்ஜின்னு சொல்லுவாங்க. ஒரு வியாதியும் கண்டுபிடிக்கலைன்னா அலர்ஜி. படுத்த படுக்கையிலேருந்து ஒரு தான் எலும்பலைன்னா உனக்கு தசை சிதைவு சொல்லிடுவாங்க. நீ அவ்வளோதான் முடிச்சுக்கிடுவாங்க, வீட்டுக்கு கூட்டிகிட்டு போ. கேன்சர் வியாதியை குணமாக்குவோன்னு சொல்லுவான் எல்லா மருத்துவர்களும். கொண்டு போட்டு ஹீமோ கொடுப்பாங்க. ஹீமோ கொடுத்து இருக்கிற உயிரையும் சீக்கிரமாக கரைச்சிடுவாங்க. கடைசியில் ஒரு ஊசியை போட்டு இனி அவ்வளோதான் கொண்டு போயிடுன்னு சொல்லுவாங்க. கடவுள் எங்கேயாவது திரும்ப விடுறாரா? நீ திருந்து உன்னை குணமாக்குகிறேன்னு தானே சொல்கிறாரு. சரி, ஒரு கேன்சர் வியாதிக்கு ஒரு மருத்துவமனையில் நீ பல லட்சம் செலவு பண்ணுற, அதெல்லாம் ஊழியக்காரன் ஜெபம் பண்ணி அது குணமடைந்தால் அந்த ஆஸ்பத்திரியில் போனால் எத்தனை லட்சம் செலவாகுது? அதே பணத்தை ஊழியக்காரன்கிட்ட கொடுத்தா, ஊழியக்காரன் நல்ல ஊழியக்காரன்கிட்ட கொடுத்தா அவன் இன்னும் கொஞ்சம் அதிகமாக தேவனுக்கு சுவிசேஷ பணி செய்யலாம் இல்லையா? அதையே நீங்கள் உணர்ந்து கொள்ள வேண்டும். இந்த அந்தி கிறிஸ்துவனை ஏன் இவனுக்கு கொடுக்க வேண்டும் என்ற ஒரு கேள்வி எழுப்புவான். அதான் கர்த்தாக்களின் ஆவி. ஏன் இவனுக்கு கொடுக்கணும்? கடவுள் எங்கே சொல்லி இருக்கிறார்? இந்த மாதிரி ஆட்கள் என்கிட்ட கேளுங்க, நான் பதில் சொல்கிறேன். கடவுள் ஏன் இதை காணிக்க வாங்க சொல்லியிருக்கிறாரான்னு நிறைய பேர் கேட்குறாங்க. பைபிளை படிக்காத மண்டுகள் அப்படி தான் கேட்பாங்க. பொருத்தனை எங்கே வாங்க சொல்கிறாரு? சங்கீதம் 50, 14, 15 பொருத்தனை தானே சொல்கிறாரு. சங்கீதம் 76, 11, 12, சங்கீதம் 61, 61, 5, 96, 8 இதெல்லாம் அப்படி தானே பண்ணுறாரு. நீதிமொழிகள் 3, 8, 9, 10 அதானே கேட்குறாரு. கொடுன்னு நீ கொடு, அமைக்கி குலுக்கி தருவேன், நமக்கு அப்போ நீர் கொடும், உமக்கு தான் தரேன்னு சொல்லுவோம். இப்படியே ஆட்கள் பேசுகிறாங்க. காணிக்கையை அக்செப்ட் பண்ணுறீங்க, ஆனால் அவருடைய தன்மையை புரிந்து கொள்ளக்கூடிய பக்குவம் இந்த டூப்ளிகேட் கிறிஸ்தவர்களுக்கு கிடையாது. இப்போ ஒரு ஐவி டெஸ்ட்டுன்னு வச்சுக்கிடுவோம். ஒரு ஐவின்னா அதுக்கு ஃபுல் ஃபார்ம் என்ன? உனக்கு இந்த குழந்தை டியூபில் உருவாக்குறது 3 லட்சம் ரூபா வாங்கிடுவாங்க. 2 வாரம் ஆஸ்பத்திரியில் படுக்க வச்சுருவாங்க. அப்புறமா அதில் ஃபெயிலியர் ஆகிரும். ஒரு 2 மாதம் தாண்டி அடுத்து ஐவி, அடுத்து ஒரு 3 வருஷம் தாண்டி அடுத்து ஒரு ஐவி. ஏன் பொருத்தனை செலுத்தினா பிள்ளை செல்வம் கிடைக்குன்னு பைபிளே சொல்லுதா இல்லையா? அதை பின்பற்றுவாங்களா? பின்பற்ற மாட்டாங்க. ஆனால் ஐவிக்கு பணம் கொடுப்பாங்க, காடுக்கு கொடுப்பாங்களா? கொடுக்க மாட்டாங்க. அப்போ இந்த கொடுக்கறதுல 2 இது இருக்குது. ஒன்று அந்தி கிறிஸ்து, ஒன்று இயேசு கிறிஸ்து. இயேசு கிறிஸ்து நம்ம கொடுக்குறோம். நாங்கள் ஒரு பொருத்தனை செலுத்தி இந்த ஊழியத்துக்கு வந்த பிறகு 17 வருஷம் வரைக்கும் 1, 2, 3 பேருக்கு தான் அந்த சபையில் பிரசங்கம் நடக்கும். 17 வருஷம் வரைக்கும் காத்திருந்தார். அதுக்கப்புறம் தான் அவருக்கு திட்டம் என்ன? நானும் கேட்டேன், சபை நிறைய ஆட்களை தாங்கப்பா, பில்டிங்கெல்லாம் கட்டி வச்சு சும்மா கிடக்கு. பதிலே பேச மாட்டார். அவர் பார்த்தார், ஊழியம் உலகத்துக்கே ஆயத்தப்படுத்தி வச்சுருந்தார். 2018 தொடங்கி வச்சார். ஒரு சும்மா கையை தட்டலாம். அது அவருடைய திட்டம். நமக்கு
இன்னைக்கு கிடைக்கணும், இன்னைக்கு பொருத்தனை செலுத்தினா இன்னைக்கு கிடைக்கணும்னு நினைப்போம். அதான் தோமா இல்லையா, இன்னைக்கு செலுத்தினா இன்னைக்கு கிடைக்கணும். இப்போ ஒரு சபையில் ஒரு சகோதரி ஒரு பொருத்தனை பண்ணா, பிள்ளை செல்லுறதுக்கு பண்ணாங்க இப்போ ரீசெண்டாக. அப்போ நான் சொன்னேன், புருஷன் எப்போ வருவாருன்னு கேட்டேன். அது இன்னும் 2 மாதம் தாண்டி தான் வருவாங்க. சரி, வரும்போது வரட்டும், நீ பொருத்தனை செய்யணுன்னு. அங்கே பொருத்தனை செய்தாங்க. புருஷன் டிசம்பர் மாதம் வந்தார். எனக்கு திகிலும் கலக்கம் பிடித்தது. ஏன்னா முன்குறித்தே பொருத்தனை பிடுங்கியாச்சு. அவர் கிளம்புறதுக்கு 2 மாதம் ஒரு 2 வாரம் இருக்கும்போது என்கிட்ட வந்தாங்க, கிடைக்கல. எப்போ போகிறீங்கன்னு கேட்டேன். 15 நாட்கள் இருக்கிறது. இனி போகிறதுக்கு 15 நாட்கள் இருக்கிறது. அப்போ உலக பிரகாரம்னா கணக்கை கேட்டேன். அப்போ இனி 7 நாள் இருக்குது. 7 நாள் இருக்குது. 7 நாள் இருக்குல்ல, என் தேவன் உனக்கு அற்புதம் செய்வார். 7 நாளும் குடும்பம் நடத்திடுங்க நினைக்கணும். அவரு போயிட்டார், ரொம்ப கவலைப்பட்டார். ஏன்னா கிடைக்காதுன்னு அவர் நம்பிட்டார். ஆனால் சகோதரி எனக்கு ஃபோன் பண்ணி சொல்லிட்டாங்க, கன்ஃபார்ம் ஆயிடுச்சு பிரதர். அல்லேலூயா, அதான் தேவன். ஆனால் 2 மாதம் கிடைக்கல. 2 மாதம் தாண்டினதும் அந்த சகோதரிக்கு எந்த விதமான மன வருத்தமும் கிடையாது, சிரிச்சுக்கிட்டே இருப்பாங்க. நான் கேட்டேன், குழந்தை கிடைக்கலன்னு வருத்தமே இல்லையா? பொருத்தனை வாங்கிட்டேன்ல? இல்லையே, எனக்கு ஒரு வருத்தம் கிடையாது. அவர் எப்போ தர விருப்பமோ அவர் தரட்டும். ஏன்னா புருஷனே அடுத்த வருஷம் வருவார், வரட்டும். எவ்வளோ பொறுமை, எவ்வளோ தாழ்மை. பொருத்தனை செலுத்திட்டு இப்படி தான் சிலர் காத்திருக்கணும். இப்படி காத்திருந்தாச்சுன்னா சீக்கிரமாக கொடுத்துருவார். சிலர் நாளுன்னுவாங்க, போ உடனே ஒரு ஃபீல். ஆனால் இவ சிரித்தாங்க, உடனே போட்டார். உற்சவமாக கையை தட்டுங்க. தேவனால் கூடாத காரியம் ஒன்றுமில்லை. ஆகவே கொடுத்து காத்திருப்பதும் ஒரு ரகம், கொடுத்து சோதனை அனுபவிக்கிறதும் இன்னொரு விதம். எல்லாமே நம்மளை பக்குவப்படுத்துவதற்கு ஆண்டவர் செய்கிற ஒரு காரியங்கள். அல்லேலூயா. ஆகவே கர்த்தரை நம்புகிறவன் இதை செய்யணும். மறுபடியும் திரும்புகிறேன். இயேசு சிலுவை மரணத்திற்கு முன்பாக அடக்கம் பண்ண பிறகு சரீரத்தில் பூச வேண்டிய தைலத்தை ஒரு சகோதரி முன்பாக வந்து அது விலை உயர்ந்த எண்ணெயை கொண்டு அவருடைய தலையை பூசி பாதத்தை கழுவுகிறாள். விலை உயர்ந்த எண்ணெய், சாதாரண தேங்காய் எண்ணெயை கொண்டு போயிருக்கலாம்ல, இல்லை ஒலிவு மர எண்ணெயை கொண்டு போயிருக்கலாம்ல. விலை உயர்ந்த நாட்டில் விலை உயர்ந்த எண்ணெய். அப்போ அந்த விலை உயர்ந்த எண்ணெய் அவள் எந்த அளவுக்கு தேடி பிடிச்சிருக்கணும் இல்லையா? நம்ம ஒரு வரியில் சொல்கிறோம் விலை உயர்ந்த எண்ணெய். விலை உயர்ந்த எண்ணெய் எங்கே கிடைக்கும்? ஏதாவது ஒரு நாட்டில், ஏதாவது ஒரு கண்ட்ரியில், ஏதாவது ஒரு கிராமத்தில், ஒரு டவுன்லேயே கிடைக்கும் இல்லையா? அப்போ அதை ஆண்டவரை கனப்படுத்த வேண்டும் என்பதற்காக அந்த எண்ணெயை தேடி கண்டுபிடிச்சி வாங்கி கொண்டு அவருக்கு தலையில் ஊற்றும் போது அப்போஸ்தலருக்கு பொறுக்க முடியலை, ஊழியக்கார பசங்களுக்கு பொறுக்கலை. இவ்வளோ விலையுயர்ந்த எண்ணெயை கொண்டு இவருக்கு தலையிலே நீ ஏன் கொட்டுற, இதை விற்று காசாக்குனா நிறைய கிடைக்குமே. அவள் கனப்படுத்துறதுக்கு தான் இவ்வளவு செய்கிறான், இவ்வளவு செய்கிறான். அதை இயேசு ஏற்றுக்கொண்டார். தடை செய்யாத அவளை, எனக்காக இவ்வளோ பெரிய விலை உயர்ந்த எண்ணெயை கொண்டு என் தலையில் ஊத்துறா, என் பாதத்தில் ஊத்துறா, தடை செய்யாத தரித்திரர்கள் எப்பொழுது உன்னோடு கூட இருப்பார்கள், நான் உங்களோடு இருப்பதில்லை. பரலோகத்துக்கு போகும் முன்னாடி அவரை மகிமைப்படுத்தின ஒரு சாதாரண வேசித்தனம் புரிந்த ஒரு சகோதரி மனந்திருந்தி அதை செய்தால் பாருங்க, இது உலகம் எங்கும் இது பிரசங்கிக்கப்படும் என்று சொன்னார். கொடுக்கிற மனசு தான். இன்னைக்கு பரிசுத்தம் அடைந்து கொடுக்குறியோ, பரிசுத்தம் இல்லாமல் கொடுக்குறியோ, அந்த உலகத்தால் இகழப்பட்ட அந்த சகோதரி இவர் கடவுள் என்று நம்பி அவரை கனப்படுத்தினார், அவரை கனப்படுத்தினார். நம்மவும் கனப்படுத்த வேண்டும். மலையிலே உற்சாம கையை தட்டி, இந்த தெய்வம் நம்ம தெய்வம் நல்ல தெய்வம்,
இந்த தெய்வம் நம்ம தெய்வம் நல்ல தெய்வம். எத்தனையோ இடர் சூழ்ந்தாலோ அத்தனையோ தாங்க பலன் தருவார். அல்லேலூயா. மறுபடியும் வேத புஸ்தகத்திலிருந்து உங்களுக்கு பிரியமான வேதவசனத்தை நீங்கள் சொல்லலாம். அங்கே அவர்கள் அவரை கண்டு பணிந்து கொண்டார்கள். சிலரோ சந்தேகப்பட்டார்கள். அப்பொழுது இயேசு சமீபத்தில் வந்து அவர்களை நோக்கி, வானத்திலும் பூமியிலும் சகல அதிகாரங்களும் எனக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது என்று சொன்னார். இல்லையா? இப்போ ஆண்டவர் உயிர்த்தெழுந்த பிறகு அவர்களுக்கு தரிசனமாகி சொல்லுகிறார், மேலே வானத்திலும் கீழே பூமியிலும் சகல அதிகாரங்கள் எனக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. இவர் கடவுளான அப்போ கூட சில சந்தேகப்படுறாங்க. எப்பவும் இந்த சந்தேகம் என்பது ஒரு சாத்தான் இல்லையா? அது ஒரு அந்தி கிறிஸ்து. நம்ம எதை நினைக்கிறோமோ அதுக்கு ஆப்போசிட்டாக சிந்திப்பான், சிந்திக்க வைப்பான். ஸோ நான் எப்பவும் சொல்லுவேன், உங்கள் உள்ள உங்கள் கைப்பிடியில் இருக்கட்டும், கைப்பிடியில் இருக்கட்டும். பிரெயின் உங்கள் கட்டுப்பாட்டுக்குள்ளே இருக்கணும் இல்லையா? அப்போ தான் நன்மை தீமையை அறிய முடியும். அப்போ சந்தேகப்படக்கூடாது. அவர் வானத்தையும் பூமியை உண்டாக்கின தேவன், அவர் போய் சந்தேகப்படலாமா? இன்றைக்கு இந்த தலைமுறையில் கூட இயேசு கிறிஸ்துவ சந்தேகப்படக்கூடிய ஆட்கள் இருக்காங்களா இல்லையா? இருக்கிறாங்க. அப்போ இவங்களுக்கு எங்கே பகுத்தறிவு இருக்குது?